ஒன்று வந்து எவர்கிரீன் வீடியோஸ் அண்ட் இன்னொன்று வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ். ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து ஏன்னா எப்பவுமே கை கொடுக்காது. எவர்கிரீன் வீடியோஸ் வந்து கிராஜுவலான growth கொடுக்கும். சேம் டைம் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து சேனலில் வந்து இருக்கும். ஆவரேஜ் வியூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். எவர்கிரீன் வீடியோஸ்னா இப்போ ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன், ஹவு டு ரிப்பேர் அ ஃபேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அது வந்து எந்த காலத்துக்கும் தேவைப்படும். ஒரு 5 வருஷம் கழிச்சும் ஃபேன் வந்து இருக்க தான் போகுது. அப்போவும் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹவு டு இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டு சம்மந்தமாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்து எவர்கிரீன் வீடியோஸ் தான். ஏன்னா அந்த ஃபீல்டு இருக்கிற வரையும் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து அப்போதைக்கு பூம் ஆகும், பயங்கரமான வியூஸ் கொடுக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து அவ்வளோ ரீச் இருக்காது. ஸோ ட்ரெண்டிங் வீடியோவும் முக்கியம். நீங்கள் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணியும் போடலாம். உங்களோட நிச்சு தானா நீங்கள் ரெண்டுமே ட்ரெண்டிங்கும் ட்ரை பண்ணலாம், எவர்கிரீனும் ட்ரை பண்ணலாம், மிக்ஸ் பண்ணியும் வந்து போடலாம். இதுதான் போடணும் அப்படின்னு வந்து கிடையாது. பட் த திங் இஸ் உங்கள் நிச்சை விட்டுட்டு நீங்கள் வந்து வேற போடக்கூடாது. புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் vlog போடுறோம், திடீர்னு வந்து நம்ம ஃபுட் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அது ஒரு 2 வீடியோ போடுறோம், அப்புறம் வேற எதனா ஒரு டிசைட் பண்ணிட்டு அது ஒரு 2 வீடியோ, அந்த மாதிரி போடாதீங்க. ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வந்து போகாதீங்க. அதில் சம்மந்தமாகவே வந்து வீடியோஸ் மேக் பண்ணுங்க. அந்த ஒரே கேட்டகரியில் வித்தியாசமான வீடியோஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அனலைஸ் பண்ணி எது நல்லா போகுதுன்றதை அனலைஸ் பண்ணலாம்.